السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم: من يسر على ميسر يسره الله تعالى، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, 3 மாத காலமாக நாமெல்லாம் இறைவன் இந்த மாதத்தை நம்மை அடையக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் அல்லாஹ்விடத்திலே தினந்தோறும் நான் கேட்டு கொண்டிருக்கிறேங்க. அல்லாஹ் இன்னும் 5-6 நாட்களிலே அந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நம்மை அடைய செய்திருக்கின்றான். அதை அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக தர வேண்டும் என்று இறைவனிடத்திலே ஆரம்பமாக பிரார்த்தித்து, நாமெல்லாம் கிட்டத்தட்ட 2 மாத காலம் கேட்டு 3வது மாதத்திற்கு ரெடியாக இருக்கின்றோம். ஆனால் சஹாபா பெருமக்கள் இந்த மாதத்தை அடைய வேண்டும் என்று பல மாதங்களுக்கு முன்பே தயாராகி விடுவார்கள். ஏனென்று சொன்னால், இது போன்ற ஒரு புனிதமான மாதம் என்று சொன்னால் பல்வேறு வகையான நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான மாதம். நாம் கண்டிப்பாக அந்த மாதத்தை பெற்று அந்த மாதத்திலே அமல் செய்ய வேண்டும் என்று சஹாபா பெருமக்களெல்லாம் மிகவும் ஆவலாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் சொல்லுவார்கள், இந்த ரமலானுடைய மாதத்திலே யார் நோன்பு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தனித்துவமாக ரையான் என்ற சுமணத்தை நமக்கு வைத்திருக்கின்றார்கள் சொல்வார்கள். இந்த ரமலானுடைய மாதத்திலே நரகத்தின் வாயில்கள் மூடப்பட்டு சுமணத்துடைய எல்லா வாயில்களுமே திறக்கப்பட்டு அனைத்து நபர்களையும் வரவேற்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது சுமணமெல்லாம். அது மாத்திரமல்ல, நோம்பாளிகள் நோன்பை பிடித்துவிட்டு அது திறக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் கபூல் செய்யப்படும். அத்தகைய புனிதமான மாதம். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அடிகாரனை பார்த்து, யார் என்னிடத்தில் கேட்கின்றார்கள், நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று முதல் வானத்திலே நம்மை இறங்கி வந்து அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு புனிதமான மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே ஆயுள் காலம் மிகவும் குறைந்துவிட்ட நிலையில் ஒரே நாள் செய்யக்கூடிய வழிபாட்டிலே 1000 மாதங்களை விட அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய அந்த லைலத்துல் கத்ரை உள்ளடக்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தை நாம் கண்டிப்பாக பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நபர்களும் மிகப்பெரிய ஆசை கொண்டிருப்பார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இவையெல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சுவனத்தின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு புனிதமான நன்மையான காரியங்கள் தான். அதை எந்த விதத்திலுமே நாம் சந்தேகிக்கப்படுவதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனையெல்லாம் இதையெல்லாம் விட வருடாந்திரத்திலே நாம் ஜகாத்தை கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்த மாதமும் ஜகாத்து எப்பொழுது நிசாபை அடைகின்றதோ அப்பொழுதுதான் கொடுக்க வேண்டும். இருந்தாலும் ரமலானுடைய மாதத்திலே ஜகாத்தை நாம் கொடுத்தால் தான தர்மங்களை கொடுக்கின்ற பொழுது 1க்கு 10ஆகவும் 100ஆகவும் 700 மடங்கு அல்லாஹ் தஆலா நன்மையை தருவான் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு எத்தனையோ தனவந்தர்கள், எத்தனையோ கொடைவள்ளல்கள் பணம் தன்னிடத்தில் கம்மியாக இருக்கின்றது என்று தெரிந்தும் கூட தன்னால் முடிந்த அளவு ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல உள்ளங்கள். பாக்கெட்டில் 100 ரூபான்னா கூட அதில் 10 ரூபாய் எடுத்து போகக்கூடிய எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ரமலான் மாதத்தில் நம்ம 100 ரூபாய்க்கு 10 ரூபா போட்டோமாக்கு 700 ரூபா வரைக்கும் நமக்கு அறுவடை செய்யலாம் கியாமத்து நாளில் என்ற உயரிய எண்ணம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத்தனை நன்மைகள் இருந்தாலும் கூட மற்ற நன்மைகள் எல்லாம் நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடிய அமல். ஆனால் இந்த ஜகாத்தும் சதகாக்களும் தான தர்மங்களும் அடுத்தவர்களை மகிழ்வித்து அதன் மூலமாக அளப்பரிய நன்மைகளை பெற்று நாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மாறம். ஆகையால் என்னுடைய பார்வையிலே மற்ற எல்லா அமல்களையும் விட ஒரு நூல் இந்த சதகாக்கள் தான தர்மங்கள் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையிலே செய்யக்கூடிய நற்காரியங்கள் அல்லாஹ்விடத்திலே சற்று உயர்ந்து நிற்கின்றது. இது என்னுடைய கருத்து என்று சொன்னாலும் தானாக சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா கியாமத்தினாலே பல்வேறு விதமான கேள்விகளை நடத்துவான். இப்படி ஒரு கேள்வி எனக்கு வரும். அடியார்களை பார்த்து கேட்பான், அடியார்களே, நான் நோயுற்றிருந்தேனே, நீ ஏன் வந்து என்னை நோய் விசாரிக்கவில்லை? ரப்புல் இஸ்ஸாவே, படைப்பினங்களின் தலைவனே, யா அல்லாஹ், நீ எப்படி நோய்விட்டிருக்க முடியும்? நீ எப்பொழுது நோய்விட்டிருந்தாய் என்று அந்த அடியான் அல்லாஹ்வை பார்த்து கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியான் நோயுற்று இருந்தானே, அந்த நோயுற்ற ஐயானை நீ சென்று நலம் விசாரித்திருந்தால் அல்லது அவனுக்கு ஏதாவது பொருளாதார அவனோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நீ உதவி செய்திருந்தால் அந்த நேரத்திலே அந்த அடியானிடத்தில் என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்லுவானான். மீண்டும் கேட்பானான், அடியார்களை பார்த்து, அடியார்களே, நான் பசித்திருந்தேனே, பசி என்று உன் வாயிலே வந்து நின்றேனே, எனக்கு சோறு தரவில்லையே, எனக்கு உணவு தரவில்லையே, என்னை பசியாத்தவில்லை என்று கேட்பானாம். அதே போல மீண்டும் அடியார்கள் சொல்லுவார்களாம், ரப்புல் இஸ்ஸாவே, நீதான் படைப்பினங்களுக்கெல்லாம் தலைவன், எங்களுக்கு ரிசுக்குகளை வாரி வழங்கக்கூடிய கொடைவல்லல் நீ, எல்லாத்தையும் கனியாக இருக்கின்றாய், நீ எப்படி பசித்திருப்பாய்? உனக்கு நாங்கள் எப்படி உணவு இழுத்திக்கும் சொல்வானா? உன் வீட்டு வாயிலே ஒரு பசியுட்ட ஒருவன் வாயில் கதவை தட்டி, நான் பசியாக இருக்கின்றேன், எனக்கு உணவு தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது நீ கொடுக்க மறுத்தாயே. அன்று அவனுக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் அவனுடைய உருவத்திலே, அவனுக்கு உதவி செய்த அந்த சந்தோஷத்திலே என்னை பார்த்திருப்பாய் என்று அல்லாஹ் கூறுவானான். இதே போல தண்ணீர் கேட்டு தண்ணீர் கொடுக்கவில்லை என்று சொல்லுது. இதே போலதான் நான் தாகித்திருந்தேன், எனக்கு தண்ணீர் தரவில்லையே, எனக்கு நீ தந்திருந்தால் அந்த அடியார் மூலமாக என்னை பார்த்திருப்பாய் என்று கூறுவானான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிறர் பசியை போக்குவது, பிற தாகத்தை போக்குவது, பிறர் நலம் விசாரிப்பது, பிறருக்கு உதவி செய்வது, இந்த செயல்கள் அத்தனையிலேயுமே நாம் செய்கின்ற பொழுது அந்த செயலிலே அல்லாஹ்வை பார்க்கின்றோம். வேறு எந்த அமலுக்கும் கிடைக்காத ஒரு நன்மை.
எந்த அமலுக்கும் நம்மால் எண்ணி பார்க்க முடியாத நன்மை. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எப்படி நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாகத்தான் பெறுகிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்களே. இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் சொல்கின்றோம், பிற நலம் காக்க, பிற தேவைகளை பூர்த்தி செய்ய நாம் செய்கின்ற பொழுது, அதுவும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக அள்ளி அள்ளி கொடுக்கின்ற பொழுது அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய நேசத்தை, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம் அடைந்து கொள்வதற்கு மிகவும் அளப்பரிய ஒரு உன்னதமான மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிற நலம் நாட வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். பொருளாதாரத்தின் மூலமாகவோ, உடல் உழைப்பின் மூலமாகவோ, பல்வேறு தேவையின் மூலமாகவே உதவி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு மட்டும் கட்டளையிடவில்லை, நபிமார்களுக்கும் கட்டளையிட்டுள்ளார். திருக்குர்ஆன் ஷரீஃபிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் சரித்திரங்களில் பல்வேறு பகுதிகளை அல்லாஹ் கூறி காட்டுவான். மூசா நபியும் அவருடைய கூட்டத்தார்கள் பற்றி. மூசா நபி மதியன் என்ற நகருக்கு வருகின்றார்கள். இதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, மூசா மதியன் என்ற நகருக்கு வருகின்ற பொழுது ஒரு கிணற்றடியிலே பெண்கள் தண்ணீர் இறைப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது மூசா நபி அந்த பெண்களுக்கு தண்ணீரை எடுத்து கொடுத்தார்கள். இது செய்தி. நபியுடைய வாளிலே எத்தனையோ தாவத்துக்களுடைய விஷயங்கள் இருக்கின்றது, எத்தனையோ உன்னதமான விஷயங்கள் இருக்கின்றது. இதை அல்லாஹ் ஏன் குறிப்பிட்டு மூசா நபி தண்ணீர் இழுத்து கொடுத்தார் என்று ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுத்து கூற வேண்டும்? நாம் சிந்திப்பதற்காகத்தான். ஒரு நபியாக இருந்தாலும் சரி, அந்த நபி பிற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதை மூசா செய்து காட்டினார். மூசா தண்ணீரை பிறகு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சில பெண்களுக்கு எவ்வாறு உதவி செய்தாரோ அந்த நல்ல செயல்களை அல்லாஹ் சொல்லி கேட்டார் என்று சொன்னால், நாம் இது போன்ற விஷயங்கள் நம்மால் முடிகின்ற பொழுது அதை செய்ய வேண்டும் என்பது இதே போல் நமக்கு அல்லாஹ் சொல்லி வற்புறுத்தி காட்டுகின்றான். அது மாத்திரமல்ல, நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதிலே தான் நபித்துவம், நபிப்பட்டம் வழங்கப்படுகின்றது. இந்த 40 வயதுக்கு 1லிருந்து 40 வயது வரை பெருமானுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? பிறருக்கு உதவி செய்வதிலேயே இருந்தது. ஆரம்ப கட்டத்திலே மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை தெருவுக்கு சென்றால் கூட சொல்வார்களாம், இந்த முஹம்மது கடை தெருவுக்கு செல்கின்றார், யாருக்காவது ஏதாவது பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கின்றதா? என்னெல்லாம் வயதானவர்கள் இருப்பார்கள், அவர்கள் செல்ல முடியாது. எத்தனையோ தாய்மார்கள் இருப்பார்கள், அவர்கள் செல்ல முடியாது. ஆகையால் இந்த முஹம்மது கடை தெருவுக்கு செல்கின்றேன், ஏதாவது உங்களுக்கு உதவி தேடுகின்றதா? நான் உதவி செய்கின்றேன். இது ஒன்றல்ல, இதேவில் பல்வேறு விதமான உதவிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கின்றார்கள். இதைத்தான் பெருமானார் ஹிராவுடைய குகையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து மூலமாக நபித்துவத்தை அந்த கட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கின்றார்கள். அதன் மூலமாக முஹம்மது நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கடுமையான திடுக்கங்கள், உடல்நலக்கம். சொல்வார்கள், ஹதீஜா ஜமீலூனி, என்னை போர்த்துவாயாக என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் அந்த நடுக்கம் அவர்களுக்கு தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அப்பொழுது ஹதீஜா சரி என்ன சொல்வார்கள் தெரியுமா? பிரமாணத்தில் சொல்வார்கள், நீங்க சாதாரண ஆள் கிடையாது, கல்லா மா யுஹ்ஸிகல்லாஹு வஹுலா, நபியே அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக்கல தஸ்லுர் ரஹ்ம, நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கின்றீர்கள். கல்ல கஷ்டங்களை பொறுத்துக் கொள்கின்றீர்கள். உங்களிடையே உள்ளதை இல்லாதவருக்கு வாரி வழங்குகின்றீர்கள். நவாபி ஹக்கி,
உரிமைக்காக போராடக்கூடிய மக்களுக்கு அவருக்கு தேவையான உரிமைகளை நீங்கள் பெற்றுக் கொடுக்கின்றீர்கள். நீங்கள் விருந்தாளிகளை வீசரிக்கின்றீர்கள். ஹதீஜா என்ன காரணம் சொல்லுகின்றார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்க்கையிலே எதையெல்லாம் 40 வருட காலமாக எடுத்து நடந்து கொண்டிருந்தார்களோ அந்த விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமானால் அடுத்தவருக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், அடுத்தவருக்காக போராடி கொண்டிருக்கார்கள் சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர்களே எல்லா விதத்திலேயுமே பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திலே இருந்தார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நடவடிக்கைகள் சஹாபா பெருமக்களுக்கு வந்தது. அல்லாஹ்வுடைய வழியிலே பொருளாதாரத்தை செலவழித்து என்று சொன்னால் சஹாபாக்கள் வாரி வாரி வழங்கினார்கள். பிறருக்கு உதவ வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவ வேண்டும் என்று. தபூக்குடைய போர், இந்த போருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்திலே எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு தஆலா எந்திருக்கின்றார்கள். பெருமானாரே, அந்த போருக்காக 100 ஒட்டகங்களும் அந்த ஒட்டகங்கள் நிறைய பொருள்களும், இன்னைக்கு ஒரு ஒட்டகம் ஒரு டன் 1000 கிலோ சுமக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு பொருள்களையும் சேர்த்து 100 ஒட்டகம் தருகின்றேன் என்று சொன்னார்கள். இப்படியே சொல்லிக்கொண்டு போகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, 950 ஒட்டகம் அதோடைய பொருளையோடு சேர்த்து தருகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வழியிலே போருக்காகவும் சரி, பிறருக்காக தண்ணீர் கிணறுகள் தோண்டி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலேயுமே சஹாபா பெருமக்கள் உதவ வேண்டும் என்ற உன்னதமான மனப்பான்மை இருந்தார்கள். நாமெல்லாம் பெரும்பாலும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்வதுதான், அல்லாஹ்விற்காக கஷ்டப்பட்டு நடப்பதுதான் உண்மையான கடமை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ஹுகூக்குல்லாஹ் ஹுகூக்குல் இபாத், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று 2 இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை 1 மடங்கு என்றால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை 3 மடங்கு கூடப்பட்டுள்ளது. அடியாருக்கு சொன்னால் அத்தா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமை, பக்கத்து வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமை, இப்படி எல்லா விதத்திலேயுமே அண்டை வீட்டுக்காரர் செய்கின்ற கஷ்டப்படுறதுக்காக எல்லா கடமைகளையும் குர்ஆன் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. இது சம்பந்தமாக பகதாதிலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய நபர் ரபி இப்னு சுலைமான் என்ற, நாமெல்லாம் வணக்க வழிபாடுதான் முக்கியம் என்று கருதி கொண்டிருக்கின்றமே, அது மட்டும்தான் என்று கருதி கொண்டிருக்கின்றமே, அதற்காக சொல்லுகின்றேன். ரபி இப்னு சுலைமான் என்ற ஒரு பெரியவர், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர், வசதி குறைவானவர். இவர் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஆசை வருகின்ற இவரிடத்திலே சிறுக தங்க காசுகளாகவும் அவருடைய இருக்கின்ற பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டே வருகின்றார். பல வருடங்களாகின்றது. ஒரு தடவை பார்க்கின்றார், ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டிய அளவுக்கு தேவையான பொருளாதாரம் சேர்ந்து விட்டது. இந்த வருடம் சொல்லணும்னா ஹஜ்ஜுக்கு அப்ளை பண்ணிட்டு அந்த மாதிரி இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிடுவோம், ரெடியாகிறாரு. அப்போ ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் போய்க்கிருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு சில நடக்கிற உரையாடலை கேட்குறாங்க. கேட்டால் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு குடும்பமாகவும் வாழ்றதுக்கு என்ன செய்தே என்று தெரியாத நிலைமையும் இருக்கிறா உணர்றார். இவர் வீட்டுக்குள்ளே போகிறார். சுலைமான் ரபி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போய் என்னன்னு விசாரிக்க போகும்போது, நாங்கள் வீட்டில் எத்தனை பொம்பளை பிள்ளை இருக்கோம், இல்லாமல் வயசுக்கு வந்த கல்யாணம் முடிக்கக்கூடிய பருவத்தில் உள்ள பெண்கள் இத்தனை பேர் இருக்கோம், நாங்கள் சாப்பிட்றது கூட கஷ்டப்படுறோம். இப்போ இந்த பொருளாதார சூழ்நிலை எந்த இருக்குன்னு சொன்னால், ஒன்று ஹராமாக்கப்பட்ட செத்த பிணத்தையோ அல்லது ஹின்சீருடைய இறைச்சியோ, எது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதோ அந்த இறைச்சியை நான் சாப்பிடணும், வேறு எதுவும் வாங்குற காசு இல்லையா, நாங்கள் தவறான வழியில் விபச்சாரத்துக்கு போய் அதன் மூலமாக தான் எங்கள் வயிற்றை நாங்கள் பசியை அடக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குன்னு சொல்கிறான். உடனே கேட்ட உடனே வீட்டுக்கு போனார். அந்த ஹஜ்ஜு காசு சேர்த்து வச்சதுனால அந்த காசு அப்படியே கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க.
இந்த ஹஜ்ஜுக்கு பல வருஷமாக கஷ்டப்பட்டு சேர்த்து கொண்டு வந்த காசை கொஞ்சம் கூட யோசிக்க கொடுத்துட்டார். யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்க வர்றதுக்காக ஹஜ்ஜுக்காக சேர்த்து வச்சேன், இங்கே ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டுக்கு இருக்கு, இவங்களுக்கு நான் அந்த காசை கொடுத்துனியாதான் போயிட்டேன். இது முடிஞ்சு. இப்போ நம்மளே என்ன செய்வோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றவங்கள தபரி தர்கால வச்சு வரவேற்போம், இல்லை ஒவ்வொரு சலாம வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். இதே போல் அன்றைய பகதாதினம் அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. எப்படி ஹஜ்ஜுக்கு போயிட்டு எல்லாரும் வந்துக்க இருக்காங்க. இந்த ரபீ இப்னு சுலைமான் வந்து பகதாதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளாக பார்க்க போகிறதுக்கு ரெடியாகிறார். அப்போ ஒரு முதல் நம்பர்கிட்ட போகிறாரு. ஹாஜி அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கலா, அந்த ஹஜ்ஜுடைய காரியங்கள்லாம் எப்படி சிறப்பாக இருந்துச்சா அப்படின்னு விசாரிக்க. அவர் சொல்கிறாரு, என்ன ரபிய ஆச்சரியமாக கேட்குறிய, நீங்கள் வந்து ஹஜ்ஜுக்கு வந்துருந்திய, என்ன சொல்லிய, நீங்கள் வந்தியே நான் பார்த்துக்கிட்டோம், ஞாபகம் இல்லையா? இல்லை நான் வரல, என்ன மாதிரி யாராவது சொல்கிறா பார்த்துருப்பிய அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது நம்பரை பார்க்குறாரு, இதே வார்த்தை சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னங்க அரஃபா மைதானத்தில் ஒன்றாத்தரம் பக்கத்தில் இருக்கும்போது பேசிக்கிருந்தோம், இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்கள, இவருக்கு இன்னும் குழப்பமாரு. இப்படி பார்க்கப்படுற பல்வேறு நபர் தான் சொல்கிறாங்க, உன்னை பார்த்தேன் உன்னையும் ஒன்றாத்த பேசிக்கிட்டோம், சாப்பிட்டோமே எல்லாம் சொல்கிறாங்க. இவர் ரொம்ப குழம்பு. கடைசியாக தன் பக்கத்து தெரு வசிக்கக்கூடிய ஒரு ஆளை போய் பார்க்க போகிறாரு. அவர் பார்க்கும் பொழுது இவரும் இதே வார்த்தையை சொல்லிட்டு, ரபீ இப்னு சுலைமான, இது மட்டும் இல்லை, நம்ம மதீனாவில் பெருமானுடைய தர்பார் பக்கத்தில் சந்தித்தோம், எல்லாம் சந்தித்து முடிச்சுட்டு போகும்போது என்னோட கையில் ஒரு முடிப்பு தந்து வச்சுக்கிறீங்க, நான் ஊரில் வந்த பிறகு இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க, இந்தாங்க அந்த முடிப்பு கையில் கொடுத்து. கேட்டோன்னே இவருக்கு குழம்பு போயிடுச்சு. ஏன்னா ஒரு ஆள் சொன்னால் பரவாயில்லை, எல்லா நபர்களுமே சொல்லி வச்ச மாதிரி ஒன்றை பார்த்தேன் இவர் குழம்பி போய் அசந்து கையில் கொடுத்து முடிச்சே கூட பார்க்கல, அசந்து தூக்கிட்டார். கனவிலே கண்மணி நாயகி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவர் பெருமான் சொல்கிறாங்க, ரபியே நீ நல்லது செஞ்சுட்ட, நன்மை பெற்றுவிட்ட, லாபம் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன யாரை சொல்ல அப்படின்னா மக்கள் சொல்லிக்கிறாங்க, உண்மைதான் ரபியே, நீ அந்த ஏழை குடும்பங்களுக்காக அந்த பெண்கள் தவறான வழியிலே போய்விடக்கூடாது, அந்த குடும்பம் நாசமடைந்து விடக்கூடாது என்பதற்காக நீ ஹஜ்ஜுக்காக சேர்த்து வைத்திருந்தாயே, அத்தனை காசுகளை கொடுத்தாய் அல்லவா? இதற்காக அல்ல என்ன செஞ்சிருமா, உன்னுடைய உருவத்திலேயே ஒருத்தரை மலக்குமாரை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைத்தான். யாரெல்லாம் உன்னை பார்த்தேன் என்று சொல்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் உன்னைத்தான் பார்த்தார்கள். அவர்கள் மலக்கை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அந்த மலக்கு உனக்காக ஹஜ் செய்துவிட்டார். இனிமேல் உன்னுடைய ஹஜ் கடமை நீங்கிவிட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அது மட்டுமல்ல சொன்னார்கள், இந்த கையிலே பொன் முடிப்பு தந்திருக்கிறீங்களா, இது ஒன்றுமில்லை, அந்த ஏழை குடும்பங்களுக்காக நீ கொடுத்தாயே, அந்த காசு எல்லாம் 2 மடங்காக உனக்கு திருப்பி தந்திருக்கின்றான். நீ கொடுத்த காசு அதில் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி மறைந்தார். கண்ணியமானவர்களை சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கோம், பக்கத்து வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்காங்க, பக்கத்து வீட்டில் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. எத்தனையோ வீட்டில் குமர்காரியங்களுக்காக குமரை வச்சுக்கிட்டு அந்த கலைஞர் முத்தாம 25 வயசு 30 வயசு வரைக்கும் குமரெல்லாம் இருக்காங்க. யாராவது சிந்திச்சு பார்த்தோமா, இது அண்டை வீட்டார் தூரத்தில் உள்ளவங்களுக்கு தான் இல்லை, சொந்தத்திலே இருக்கக்கூடியவர்கள், தன் சொந்த பந்தங்கள், தான் பணக்காரராகவும் வசதியாகவும் இருக்கின்றோமே, இருந்தும் கூட நம் சொந்த பந்தங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. தன்னுடைய சகோதரன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார், தன்னுடைய சகோதரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார், தன் கூட பிறந்தவர்கள் மாமா மச்சான்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு பிக்னிக் டூர் போகிற மாதிரி எத்தனையோ பேர்கள் வருஷம் போகிறாங்க. கண்ணியமானவர்களே, உம்ரா போகிறது, ஹஜ்ஜு போகிறது, இந்த விதத்திலுமே நான் குறைந்து மறுப்பிட முடியாது. நல்லபடியாக போங்க, உம்ராவுக்கு போங்க, ஹஜ்ஜுக்கு போங்க. ஏழைகளுக்கு உங்களுடைய சகோதரர்கள், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் ஊர்க்காரர்கள் எத்தனையோ நபர்கள் பசியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களை கஷ்டப்படுத்தி விட்டு நீங்கள் செல்வதன் மூலமாக உங்கள் ஹஜ்ஜு கடமை நிறைவேறிவிடும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் வருகின்றது. அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். அல்லாஹ் யார் ஏழைகளுக்கு உணவளிக்கின்றார்களோ, ஏழைகளுடைய தேவையை நிறைவேற்றுகின்றார்களோ
அப்பொழுது அந்த தேவைகளில் அல்லாஹ்வை காணக்கூடிய உன்னதமான பாக்கியம் கிடைக்கும். ஒன்றுமில்ல, பணக்காரர் ஜக்காத்து கொடுக்க முடியும், கொடுங்க. ஏழைகள் ஜக்காத்து கொடுக்க முடியாவிட்டா கூட தான தர்மங்கள் சதக்காக்கள் செய்ய முடியும். இப்போ அங்கே ஒன்றுமில்ல, 5 ரூபாயோ 10 ரூபாய் உங்கள் தகுதிக்கு தக்கன நீ கொடுத்திருப்பீங்களாச்சு. அல்லாஹ் பன்மடங்க உங்களுக்கு எப்படின்னா, எப்படி இந்த ரபிக்கு திருப்பி பொன்முடிப்பு வந்ததோ அதே போல உங்கள் வாழ்விலேயும் எத்தனையோ விதமான உயர்வுகளை அல்லாஹ் தருவான். இதைத்தான் இது எந்த அழுத்தமாக கூறப்பட்ட வரலாற்று சம்பவம், ஏனோதானோ என்று கூறப்பட்ட வரலாற்று சம்பவம் கிடையாது. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலான் வருது. இந்த ரமலானை கண்ணியப்படுத்தும் முகமாக இந்த ரமலானுடைய மாதம் முழுவதுமே நாம் நோன்பு நோக்க வேண்டும். அத்தகைய உடல் வலிமையை அல்லாஹ் தர வேண்டும், அத்தகைய எண்ணத்தை தர வேண்டும். இன்னைக்கு நம்ம எத்தனையோ சோழரை பார்க்கணும், மார்க்கெட்டில் சிகரெட் போயிட்டு இருக்கான், டீக்கல்ல வந்து கேட்டால் அல்சரு. அல்சர்னா சிக்கரி குடிச்சா வேம்ப வச்சு சேர்ந்துடா. அதெல்லாம் வெளியரங்கத்திற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். நீ எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நன்மைகளை செய்யறதுக்காக. கண்ணியமானவர்களே, ஏழைகள் மூலம் இருக்காங்கள, நோன்பு பிடிக்க கூட சதுரை கூட நம்ம வீட்டில் டெய்லி காலக்கறியும் பிராக்கறியும் ஆட்டுக்கறியும் வாங்கி சாப்பிட்றோமே. ஏழைகள் சாம்பாரை வச்சுக்கிட்டு ரசத்தை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் சாப்பிட்றாங்க தெரியுமா? எல்லா ஏழைகளுமே வீடு தேடி வரமாட்டார்கள். எத்தனையோ ஏழைகள் வீட்டிலே ஜாசகம் ஏறி வருகின்றார்களே, வீட்டில் உள்ள எல்லா உசாபரும் வரமாட்டாங்க. நினைச்சு பாருங்க, உங்களுடைய பார்வைக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க தெரியுதோ தேடி போய் கொடுங்க. உதவிகளை வாரி வாரி வழங்குங்கள். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 700 ரூபாய் அல்லாஹ்வுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆக்கிட்டே இருக்கு. பேரை போட்டு செய்யணும், பேரை போட்டால ஏற்றிக்கிட்டே இருப்பான். இந்த சிறு சிறு நன்மைகள் நமக்கு வரக்கூடிய ஆபாத்துக்களை, நோய் நொடிகளை, முசீபத்துகளை நீக்க பெருமாள் சொல்றாங்க, உங்களோட ஆயுள் காலத்தை நீக்கி தருவேன், உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை முசீபத்துக்களை தருவேன். இந்த தான தர்மங்கள் நமக்கு சொர்க்கத்துடைய சாவியாக மாறும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான அன்பாலாகுடைய நன்றார்களே, தொழுது எப்படி ரமலானிலே அதிகமான நன்மையை சேர்க்கின்றோமோ அதே போல அதிகமான தானங்கள் தர்மங்களை செய்து இந்த ரமலானிலே நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் கண்டறிந்த ஏழைகளுக்கு மனதார உதவி செய்யுங்கள். குமரகாரியங்களுக்கு தாராளமாக உதவி செய்யுங்கள். படிப்பவருக்கு தாராளமாக உதவி செய்யுங்கள். நீங்கள் செய்கின்ற காரியம் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும். இதன் மூலமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் சுவனத்திலே நுழையக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்று இறைவனிடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தித்து வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.